மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்வொகேட் அசோசியேஷன் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று சந்தித்தோம். முதலமைச்சர் அவர்கள் எங்களை மிகவும் கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் வரவேற்று எங்களை வாழ்த்தினார். நாங்களும் அவருடைய நல்லாட்சியை வாழ்த்தி, காமராஜரை எப்படி தமிழகம் நினைவு வைத்திருக்கிறதோ அதே போல உங்களையும் தமிழகம் நினைவு வைத்துக் கொள்ளுகின்ற அளவிற்கு நீங்கள் மக்களுக்கான பணியை செய்ய வேண்டும். நீங்கள் ஏற்கனவே இந்த ஊழலை ஒழித்து ஊழலில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு அதன்படி நீங்கள் செயல்படுவது எங்களுக்கு மெத்த மகிழ்ச்சியை தருகிறது. எங்களுடைய ஆதரவு என்றைக்கும் இருக்கும் என்று சொல்லி அவரிடம் நாங்கள் ஒரு கோரிக்கை வைத்தோம். நெடுநாட்களாக வழக்கறிஞர்களுடைய கோரிக்கை ஒரு வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று. கடந்த ஆட்சியிலே அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு பாதியிலே கைவிடப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறதை சுட்டிக்காட்டி தி அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் பில் அதை சட்டமாக கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அதே போல வழக்கறிஞர் சேமநல நிதியை 10 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக உயர்த்த வேண்டும். வழக்கறிஞர்கள் ஒரு 80% வழக்கறிஞர்கள் எவ்வாறு சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்டு தினமும் அவர்கள் அன்றாட வாழ்க்கையை மேற்கொள்கிறார் என்றதை சுட்டிக்காட்டி அந்த கோரிக்கை வைத்தோம். அதே போல கொரோனா காலத்திலே வழக்கறிஞர்கள் பெரும் துன்பத்திற்கு துயரத்திற்கு ஆளானார்கள். டெல்லியிலே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது 100 கோடி ரூபாய் சங்கத்திற்கு ஒதுக்கி இருக்கிறார். அதே போல வழக்கறிஞர்களுக்காக நீங்கள் 100 கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும் என்று கேட்டோம். அதே போல மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்பொழுதும் சரி, புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இருக்கும்போதும் சரி, ஈவன் புரட்சி கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும்பொழுதும் சரி, வழக்கறிஞர்கள் தொடர் கோரிக்கையான வழக்கறிஞர்களுடைய வீடு, அதாவது ஹவுசிங் ஸ்கீம், அது கேட்டோம். நிறைய தடவை அது இல்லாமல் போய்விட்டது. ஆனால் இப்போ வந்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக வழக்கறிஞர்களுக்கென்று ஒரு வழக்கறிஞர் காலனி அமைத்து தர வேண்டும். அதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு 200 ஏக்கர் பரப்பளவில் வழக்கறிஞர்களுக்கான ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதே போல வழக்கறிஞர்களுக்கென்று ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுவதற்காக பல நாள் கோரிக்கை 25 கிரவுண்டு எங்கள் சென்னையில் வேணும்னு கேட்டிருக்கிறோம். அதே மாதிரி ஜூனியர் வழக்கறிஞர்களுக்கு இப்பொழுது 3000 தருகின்ற அரசு 3 வருட காலத்திற்கு 10,000 ரூபாய் தர வேண்டும். அதிலும் பெண் வழக்கறிஞர்களுக்கு, இளம் பெண் வழக்கறிஞர்களுக்கு அவர்கள் பேறுகாலத்தின் பொழுது 5,000 ரூபாய் மாதம் கூட்டி தர வேண்டும். அதாவது 10+5 என்று கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அதே போல் இந்த பக்கி சர்வீஸ் வேண்டும். அதாவது இந்த ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஃபோர்ட்டு மற்றும் இந்த ஃப்ளவர் பஜார்லேருந்து வழக்கறிஞர்கள் பஸ்ஸுலேயும் ட்ரெயின்லேயும் வர்றவங்க சிரமப்பட்டு உயர்நீதிமன்றத்துக்கு பெரிய பெரிய கட்டலாம் தூக்கிட்டு வர வேண்டியது இருக்குது. அதனால் ஒரு பக்கி சேவை தேவை என்று கேட்டிருக்கிறோம். இப்போ பெண் வழக்கறிஞர்களுக்கு என்று குறிப்பாக ஒரு வெளியூர்லேருந்து இங்கே தங்கி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பிஜி ஹாஸ்டல் மாதிரி ஒன்று செய்து தரணும்னு கேட்டிருக்கிறோம். அப்புறம் எல்லாத்துக்கும் மேலாக ஒரு அட்வொகேட்ஸ் ட்ரைனிங் அகாடமி வேணும். எப்படி ஒரு ஜுடிஷியல் அகாடமி இருக்கோ அதே போல் அட்வொகேட்ஸ்க்கு ஒரு ட்ரைனிங் அகாடமி வேண்டும். அதுக்கான நிலம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக மிக எளிமையாக சிறப்பாக அது அனைத்தையும் ஒரு தாயுள்ளம் கொண்டு கேட்டார். நிச்சயமாக செய்கிறேன்னு வாக்கு கொடுக்கிறார். நம்பிக்கை இருக்கிறது. அதாவது சொல்லுவோம் செய்ய மாட்டான்றதெல்லாம் இருக்கலாம். இவர் சொல்கிறாரு செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. அதே போல் அவரை நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு விழாவிற்கு வரும்படி அழைத்திருக்கிறோம். இப்போ சமீபமாக வருகின்ற 31ஆம் தேதி சமநீதி சோழன், அதாவது மனுநீதி சோழன் என்ற ஒரு சிலை இருக்கிறது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த சிலை வருடம் நாங்கள் அதை கொண்டாடுவது வழக்கம். அந்த கொண்டாட்டத்திற்காக அவரை நாங்கள் அழைத்திருக்கிறோம். அவர் வந்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைவோம். அதே போல் வேறு எந்த காரணத்திற்காகவும் அழைந்தாலும் அவரை அழைப்பதற்காக தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்தோம். உடனடியாக சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்களை பார்த்து எங்களை கூட்டிருப்பாங்களே அப்படின்னு ஒரு ஜோவியலாக ஒரு விஷயம் சொன்னாங்க. அதுபோல் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த ஏற்பாடை செய்து நெடுநேரம் எங்களை பேச வைத்து மிக சிறப்பான ஒரு வரவேற்பை கொடுத்ததற்காக முதலமைச்சர் அவர்களுக்கும் சட்டத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் ஏனைய அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு ஒன்றும் இல்லைங்க, நல்ல விதமாக ஒரு சந்திப்பு நடந்தது. 10 லட்ச ரூபா தராங்க சார், 25 லட்ச ரூபா கேட்குறோம். ஏன்னா போன தடவை 10 லட்ச ரூபா எப்படி கொடுத்தாங்கன்னா ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் தேர்தல் வாக்குறுதியாகவே கொடுத்தாங்க. அஜெண்டாவிலே இருந்தது அது 10 லட்ச ரூபா. அதனால் நிறைவேற்றினாங்க. அதே போல் இந்த தடவை எந்த ஒரு கட்சியும் தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கல. ஏன்னா இந்த 10 லட்சமோ 25 லட்சமோ எங்கள் பணத்துலேருந்து தான் கொடுக்குறாங்க. நாங்கள் தனியாக ஒன்றும் கேட்கல. அதுக்குண்டான வெல்ஃபேர் ஸ்டம் நாங்கள் கட்டுறோம், அதனால் கொடுக்குறாங்க. வெல்ஃபேர் ஸ்டம் அதிகமாக்கி கூட எங்களுக்கு கொடுக்க சொல்லி தான் கேட்குறோம். ஏன்னா வழக்கறிஞர்களுக்கு இது ஒன்று தான் அதாவது மற்ற மாதிரி
மற்ற எந்த துறையிலுமே வந்து அவங்க ஒரு தொகை வந்து வரும் ரிட்டையர்ட் ஆன உடனே. இந்த எங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி கிடையாது. ரிட்டையர்மெண்ட்ன்றது வழக்கறிஞர்களுக்கு இறப்பு தான் ரிட்டையர்மெண்ட். அப்போது அந்த குடும்பத்திற்கு ஒரு தொகை போக வேண்டும் என்று சொன்னால் 25 லட்ச ரூபா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றுமில்லாமல் போயிடும். இந்த 10 லட்ச ரூபா நிச்சயமாக வந்து எந்த விதமான பயனும் இல்லாமல், பயணம் இருக்கிறது, பயன் இல்லைன்னு சொல்ல முடியாது, அதிக அளவுக்கு பயன் இல்லை. அதனால் கேட்டுக்கிறோம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு த பிரசன்ட் மீட்டிங். From politics to spirituality, from cinema to crime, one network connects the Tamil world. This is U Tamil.